Hi friends, welcome to Shoop's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிறு வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்புல வந்து ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் சூடானதும் நான் வந்து கடுகு அப்புறம் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அது ரெண்டையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்து அதை நம்ம வதக்கலாம். அடுத்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமே எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்னதுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். பயிறு வந்து முளை கட்டுறதுக்கு நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் வச்சு மூடி ஹாட் பேக்கில் வச்சிட்டிங்கன்னா 6 ஹவர்ஸில் முளைச்சிரும். ஸோ இப்போ வந்து வதங்கிருச்சு, கலர் லைட்டாக மாறி. அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம தக்காளியும் வந்து சேர்க்குறோம். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு அதை வந்து வேக விடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கொத்தமல்லி பொடி, இது 3ம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து ஒன்றா கலந்து வரத்துக்கு நான் லேசாக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக கொதிக்குது, அப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது இன்னும் நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்து ஒன்றா கலந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம வெறுமனே பச்சையாக சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவைப்பட்டால் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து சேர்க்கல. நான் அடுத்து உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். இது வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து மூடி வச்சு இதை நல்லா வந்து வேக விடலாம். இது வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. சப்பாத்திக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல அருமையான காம்பினேஷன் இது. அப்புறம் வந்து ஹெல்த்தியும் கூட. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து இதை கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.